அப்புறம்னா ஐமேக்ஸ்ல இத கல்டிவேஷன் பிக்ஸ்ட் அப்படின்ற மனோல பார்ட் 7 தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோட ஸ்டார்டிங்லே மகளே அதை நீ பார்த்தீல? ஆமாப்பா பார்த்தேன். டீமன் கிங் லெவல்ல இருக்கிற மாஸ்டரே வெறும் 2 செகண்ட்ல முடிச்சு விட்டாப்ல அந்த ஸ்காலர். ஓ நீங்களாம் மாஸ்டர் லீயோட கெஸ்டா? நாங்க உங்ககிட்ட கிரீட்டிங்ஸ் பண்ணிக்கிறோம். நான் மாஸ்டர் லீயோட கெஸ்ட்டை பார்த்து ரொம்பவே பெருமைப்படுறேன். ஏன்னா எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சனால நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். உங்க 2 பேத்துக்கும் நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இதை நான் மைண்ட்ல வச்சுக்கிறேன் அப்படின்னு லூவோட அப்பவும் சொல்றாரு. சரி எங்க போறீங்க? அப்படிலாம் பேசக்கூடாது அவர்கிட்ட. ஜேர்னி டு வெஸ்ட்ல சொன்ன மாதிரி நான் வெஸ்ட் நோக்கியே போறேன். ஏன்னா அதுல சொல்றது வெஸ்ட் நோக்கி போங்க. அந்த பக்கமா போய் என்னோட அறிவை நான் எவ்வளவு பெருக்க முடியுமோ பெருக்க போறேன். ஆனா எதுக்கு ஷூ கூட போடாம போறீங்க? இல்ல ஷூ போடாம இருந்தா நம்மளோட கால் வந்து பூமியில படும். அப்படின்னா ஹெவனுக்கும் எர்த்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நம்ம இனிமே பெட்டரா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க முடியும். இவர் ரொம்பவே வியர்டு பர்சனா இருக்காரு. இல்ல இவர் ஒன்னும் நம்மள மாதிரி கிடையாது. ஏன்னா இவரால கல்டிவேஷன் பண்ண முடியாது. ஆனா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியும் கும்புவோட சிம்பிளை காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க? நீங்க முன்னாடி அந்த ஸ்காலரை பாத்தீங்களா? அந்த டோர் பக்கத்துல இருந்தானா? ஆமா, அவன் எப்ப பார்த்தாலும் அந்த கல்லு மேலேயே உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கான். நான் நம்புறேன். ஏன்னா அவர் ஜானட் வெஸ்ட் ரொம்பவே நல்லா ரிவைஸ் பண்ணி அதை பத்தி நிறையவே நல்லா கத்துக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு கிஃப்டட் சைல்டு அப்படிலாம் கிடையாது. அவன் வெறும் முட்டாள் மட்டும்தான். ஏன்னா எப்ப பார்த்தாலும் என்கிட்ட இம்மார்டல் ஆகுற எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருப்பான். நானும் அதை பத்தி நல்லாவே கிளாரிட்டியா அவனுக்கு சொல்லி புரிய வச்சாலும் அவனுக்கு அது புரிய மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் அதவே கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி நான் உங்களுக்கு இனியும் நன்றி கூட சொல்லல. ஏன்னா இந்த எலிசர்லாம் கொடுத்துருக்கீங்க. அவங்களும் அப்படியே விரைச்சு போய் நிக்க. என்னாச்சு உங்களுக்கு? என்னது இம்மார்டல் ஆறான வழியா? அந்த ஸ்காலர் வந்து மாஸ்டர் லீக்கிட்டு இருந்து என்னத்தை கத்துட்டு போனாரு தெரியலையே. ஏன்னா ரொம்பவே பயங்கரமான ஆளு. கத்துக்கிட்டு இருந்தாலும் கத்துக்கிட்டு இருந்திருப்பாரு எப்படி இம்மார்டல் ஆகுன்னு சொல்லிட்டு. இது வந்து உங்க இம்மார்டல் வேர்ல்டோட ஸ்பேஸ் ஸ்டோரேஜ் ரிங் தானே? இது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்க லின்னு வந்துடுறாங்க. மாஸ்டர் நான் இங்க வந்து உங்க கதவு திறந்துருந்துச்சு, அதனாலதான் நான் அப்படியே உள்ள வந்துட்டேன். அவளும் வந்து பார்த்துட்டு அது ஸ்டோரேஜ் ரிங் தானே? குயின்லாங் டைனஸ்டி இந்த மாதிரி எவ்வளவு பொருள் கொடுத்தாலும் சரி நான் கொண்டு வந்திருக்கிற பொருளுக்கு முன்னாடி அதனால நிக்கவே முடியாது. ஓ லேடி நீங்களா வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஓ ஆமா நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி எங்களோட எலிக்சர் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மெடிசினல் ஹெர்பெல்லாம் உள்ள இருந்து எடுத்துக்கிட்டே இருக்கும்போது லூக்கும் அவங்க மகளுக்கும் என்னப்பா இது கண்ணே கூசுது. இது டாப் லெவல் எலிக்சர் ஆச்சு. இது முன்னாடி யாராலையும் நிக்க முடியாது. அதோட பேர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தேவைப்படாது, விட்டுருவோம். இந்த 16 எலிக்சர் எடுத்துக்கிட்டா பீப்புள் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. அவங்களோட சோலும் ரொம்பவே நல்லா ரெக்கவர் ஆயிரும். ஓ இது ஆர்பிஜி கேம்ல வந்திருக்கிற மாதிரி இருக்கே. அதோட இது ரொம்பவே அழகா இருக்கு. மாஸ்டர் நாங்களும் வந்துட்டோம். நான் ஒன்னும் கிம்லாங் டைனஸ்டி மாதிரியும் பவுலியன் மாதிரியும் ரொம்பவே பெரிய ஆளுங்க கிடையாது. அதனால நான் ஒரு சீடை தான் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து எங்க பேட்ரிஸ் வந்து சீக்ரெட் லிம்க்கு போகும்போது ஒரு லக்கால கண்டுபிடிச்சு கொண்டு வந்தது இது. ஓ இது அந்த பேட்டரி சீடா? இது கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழமையான சீடா தானே இருக்கும். என்ன விதமான சீடு இது? எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா சின்ன வயசுல நான் இதை வச்சு ரொம்பவே நல்லா விளையாண்டுருக்கேன். இதுல இருந்து ஃபயர் எனர்ஜியும் வாட்டர் எனர்ஜியும் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த விதை வந்து உயிரோட இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் இது நல்லாவே உயிரோட தான் இருக்கு. அதனால இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது உண்மையிலே எனக்கு தரீங்களா? உங்களுக்கு வேணும்னு இதை எடுத்துக்கலாம் மாஸ்டர்லி. நான் இதுல ஒன்றும் சொல்ல மாட்டேன். இது நெருப்புக்கும் தண்ணிக்கும் பயப்படாம இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 100 வருஷம் கூட இது வாழும். அதோட சிஸ்டம் இருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு இதை பெருசா வளர்த்து அதுக்கு முன்னாடி காட்டி நான் அதுல இருந்து ரிவார்டு வாங்கியிருக்கலாம். சரி நான் ஓடி போய் நீங்க இவ்வளவு கிஃப்ட் எடுத்துட்டு வந்ததால நானும் உங்களுக்கு நிறைய கிஃப்ட் கொடுக்க போறேன். என்னது கிஃப்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பயங்கர ஆசையில இருக்காங்க. நான் உங்களுக்கு டீ லீவ்ஸா கொடுக்க போறேன். இது வந்து என்னோட பேக் யார்ட்ல இருந்து தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து அவ்வளவு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா என்னால முடிஞ்சதை இதைத்தான் நான் கொடுக்க போறேன். அதுவும் ஜொலிக்குது நல்லாவே. மாஸ்டர் லீ எவ்வளவு பெரிய கிஃப்ட் இது. சரி நாங்க இங்க இருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் திரும்பிட்டு ஐயோ மாஸ்டர் லீயோட பயங்கரமான கிஃப்ட் இது இங்க இருந்து நம்ம எடுத்துட்டு ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து வெறி கொண்டு ஓடிடுறானுங்க. இந்த இம்மார்டல் கல்டிவேட்டர்ஸ் வந்து ரொம்பவே ஃபாஸ்டா பறக்குறாங்க. ஏரோப்ளேன் மாதிரி பறக்குறானுங்களே. அவளுக்கு அது சிக்கன் பறக்குன்ற மாதிரி கேட்கும்போது நீ ரொம்பவே நல்லா ஜோக் பண்ற டாயி, நீ ரொம்பவே லேட்டா வந்துட்ட. இங்க லேடி லின்னும் மற்ற கல்டிவேட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு போனாங்க. நிறைய எலிக்சர் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை நம்ம வா பார்ப்போம். நான் இதுல ஏதாச்சும் பெஸ்ட்டை மட்டும் உனக்கு யூஸ் பண்ணிட்டு மெத்தட்லாட்டும் என்னோட பேக் யார்ட்ல வளர்க்கலான் இருக்கேன். அதோட இது ரொம்பவே க்ளோ ஆயிட்டு இருக்கறனால இதை நம்ம வளர்த்தோம்னா ரொம்பவே டெக்கரேஷனுக்கு நல்லா இருக்கும். என்னது செடியா? செடி எலிக்சரா? அதை என்ன டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ண போறாரா? ஆமா இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெளியெடுத்து போடும்போது அதுவும் நல்லாவே ஜொலிக்குது. இது வந்து மாஸ்டர் இது எல்லாமே டாப் லெவல் எலிக்சர். இது என்னாச்சும் தப்பா நம்ம விதைச்சோம்னா இது டேமேஜ் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஹே என்னை ரொம்பவே நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்க. டோன்ட் ஜட்ஜ் புக் பை கவர். அந்த மாதிரி தான் நானும். ஏன்னா எனக்கு தேவையான எல்லா பொருளையும் நானே தான் விதைச்சு அறுவடை பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் எக்கச்சக்க பொருள் வச்சிருக்கேன். ஆரஞ்சும் சரி பொட்டேட்டோவும் சரி. ஆனா மாஸ்டர் இது ஒன்னும் ஆரஞ்சும் பொட்டேட்டோ மாதிரி இல்ல. இது எல்லாமே ஹை லெவல் எலிக்சர். சரி உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா என்னோட ஃபார்மை வந்து பாரு நீ. ஏன் மாஸ்டர் வந்து ஒரு நார்மல் பர்சன் கிடையாது. பட் வந்து எலிக்சரியும் கார்பேஜையும் ஒன்னா பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து எளிமையானவரா இல்ல இந்த மாதிரிதான் சில்லியா பேசுவாரா? டாயும் கால் எடுத்து வச்ச அடுத்த செகண்டே அவளால் நடக்க முடியல. இது வந்து தாயோஸ்ட் எஃபெக்ட் இல்ல இது வந்து தாயோஸ்ட் ஃபீலிங். லெஜெண்ட்ஸ் எல்லாம் ஒரு காலத்துல சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு இடம் வந்து ஹெவன் அண்ட் எர்த்தோட ஒரு நடுநிலைமையான இடமா தான் இருக்கும்.
இந்த இடத்துல தாயோயிஸ்ட் பவர் ரொம்பவே இருக்கும். ஆனா மாஸ்டர் லீயோட மத்த இடத்த விட இந்த இடத்துல நெறையவே தாயோயிஸ்ட் எஃபெக்ட் இருக்கு. என்னால இந்த எஃபெக்ட்டுக்குள்ள நடக்க கூட முடியல. இதுல இவரு சாதாரணமா நடந்து போயிட்டு இருக்காருன்னா, எந்த அளவுக்கு இருக்கும் இவர் பவர்? டாயி டாயி என்னாச்சு உனக்கு? நடக்க முடியலையா? என்ன மறுபடியும் ஏதாச்சும் உடம்பு வலிக்குதா? இல்ல அந்த மாரிலாம் இல்ல. நான் வந்து கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன் உங்களோட கார்டன பார்த்த பிறகு. எனக்கு தெரியும். ஏன்னா எல்லாருமே என்னைய சந்தேகம் தான் படுறாங்க. அதுக்கடுத்து என்னோட கான்ஃபிடென்ட்ட பார்த்த பிறகு தான் இந்த மாரிலாம் ஷாக் ஆயிடுறாங்க. நான் இதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முக்கு யாரையுமே கூட்டு வந்ததில்ல. ஏன்னா அந்த சிஸ்டம் எனக்கு நெறைய வேலை குடுத்தனால, யாரையுமே என்னால கொண்டு வர முடியல. நீ தான் இங்க வந்த ஃபர்ஸ்ட் ஆள் டாயி. சரி அதுவும் தான் அந்த இடத்துல நான் போய் இந்த 16 எலிக்ஸரையும் வச்சிரலான்னு இருக்கேன். நீ என்ன நெனைக்கிற? டாயி உனக்கு இது பிடிச்சிருக்கு தானே? அப்படின்னு நம்ம இருவரும் திரும்பி பார்க்கும்போதே, அவளும் சிஸ்டமா? அது என்ன ஒரு இம்மார்ட்டல் பேரா இருக்குமோ? டாயி உனக்கு இது பிடிக்கலையா? அப்படின்னு நம்ம இருவரும் நெனைச்சுக்கிட்டு இருக்கான். இல்ல இது ஒண்ணும் இம்மார்ட்டல் லெவல் கிடையாது. இது அதுக்கும் மேல. சரி இப்படி நின்னுக்கிட்டே கனவு காணாம, சரி வா உள்ள போவோம். என்னது எலிக்ஸர் லெவல் கார்பேஜ், எலிக்ஸர் லெவல் பொட்டேட்டோ, எலிக்ஸர் லெவல் வாட்டர்மெலனா? எனக்கு இது ஆச்சரியமாவே இல்ல. ஏன்னா இந்த மாரி தாயோஸ்ட் எஃபெக்ட் இருக்கிற இடத்துல ஹை கிரேட் மெட்டீரியல்ஸ் தான் இருக்கத்தான் செய்யும். அப்படின்னு சொல்லிட்டு டாயி என்னவோ பார்க்குறா. அங்கேயும் ஃபாண்ட் இருக்கு. ஓ இதுக்குள்ள மீன் இருக்குமோ? அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அதுக்குள்ள அந்த டாடாய்ஸ் வந்தது. என்னது டாடாய்ஸா? ஆமா இது வந்து டாடாய்ஸ. ஏன்னா இது வந்து நான் ஒரு ஓல்டு மேன் கிட்ட இருந்து நான் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ரொம்பவே பெருசு கிடையாது. ஆனா இது 1 மந்த்துக்குள்ளேயே இவ்ளோ பெருசா வளர்ந்துருச்சு. என்னது 1 மந்த்துக்குள்ளேயேவா? இந்த டாடாய்ஸ நான் எதுக்கு வாங்குனேன்னா, இதுக்குள்ள மாஸ்டர் இருக்கும்னு நெனச்சு பயந்து தான் நான் வாங்க ஆரம்பிச்சேன். எவ்வளோ முட்டாள்தனமா இருந்திருக்கேன் பாத்தியா? இங்க நான் தான் உண்மையிலேயே முட்டாள். ஏன்னா இந்த மாரி எலிக்ஸர் லெவல் பொருட்கள் எல்லாமே இவர் ஃபார்ம்லயே விதைச்சிருக்காரு. இத கூட நான் கண்டுக்காம இவரோட திறமையில நான் போய் சந்தேகம் வேற பட்டுட்டேன். இவர் வந்து காட் லைக் பெர்சன். இவர போய் நான் சந்தேகப்பட்டுட்டேனே. இனிமேல் ஃபியூச்சர்ல இவரு என்ன சொன்னாலும் கரெக்ட்டா தான் இருக்கும். அதுபடியே நம்ம போகணும். அப்படின்னு டாயும் மனசுல நெனச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம இரவும் தண்ணி ஊத்திட்டு இருக்கான். நம்ம இரவும் தண்ணி ஊத்திட்டு இருக்கும்போதே, டாயும் மாஸ்டர் என்னது இது? இது வந்து ஜோவோ குடுத்தாரு. அவரு வந்து இது ரொம்பவே 1000 வருஷத்துக்கு முன்னாடி பழமையா இருந்த ஒரு விதையாமா. விதைன்னு சொல்லிக் குடுத்தாரு என்கிட்ட. இது வளருமா என்னன்னு தெரியல. ஆனா வளர்ந்தா நல்லா தான் இருக்கும். நான் அது எப்படி இருக்குன்னு பார்த்தே ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரவும் அதுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கான். அங்கிருந்து கொஞ்சம் தூரத்துல 2 பேரு வானத்துல பறந்துகிட்டு இருக்காங்க. சிஸ்டர் கின், நம்ம உண்மையிலேயே அந்த நைன் டெயில் ஃபாக்ஸ பிடிக்க போறோமா? அப்படிலாம் கிடையாது. யார் சொன்னா அப்படிலாம்? ஏசியன் டைம்ல இருந்தே செலஸ்டியல் ஃபாக்ஸோட பிளட் வந்து ரொம்பவே ரேரா தான் இருக்கு. ஏன்னா அது நைன் டெயில் வளர்றதுவே ரொம்பவே கஷ்டம். 1000 வருஷம் மாரி கணக்குல தான் அதோட நைன் டெயிலே வளர ஆரம்பிக்கும். அப்ப அந்த பிளட்ட எடுக்கும்போது நம்ம இம்மார்ட்டல் மாறுறதா நெறைய கணக்கு இருக்கு. அதனால தான் இந்த மோர்ட்டல் பயவுலங்க அது எடுக்கணும்னு துடிக்கிறானுங்க. நமக்கு அது தேவையில்ல. நம்ம அப்ப இத பாதுகாக்க தான் போறோமா? ஆமா. நம்ம இப்ப அத பாதுகாக்க தான் போறோம். நம்ம பவுலியன தவிர வேற எந்த பவுலியனாலயும் அத பண்ணவே முடியாது. ஓ! நம்ம வந்து செலஸ்டியல் டைனஸ்டிக்கே வந்துட்டோம். செலஸ்டியல் டைனஸ்டியோட லார்ட போய் நம்ம மீட் பண்ணுவோம். அவர்கிட்டயே கேட்போம். நைன் டெயில் ஃபாக்ஸ் வந்து என்னவா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு? அது எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்குன்னு. நான் இப்ப என்ன பண்ண போறேன்னே தெரியல. ஏன்னா எக்கச்சக்க கல்டிவேட்டர்ஸ் வந்து மாஸ்டர் லீயோட இடத்துக்கு போயிட்டே இருக்கானுங்க. அதனால மாஸ்டர் லீக்கு எதனாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா, அவர் என்ன செய்ய போறாருன்னு எனக்கு தெரியவே இல்ல. அப்படி சொல்லிட்டு கிங்கும் அலறிக்கிட்டு இருக்க, அவங்க ஒய்ஃப் வந்துட்டு அந்த பவுலியனும், இம்மார்ட்டல் செட்டும் அந்த பேரியர ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் போட்டிருப்பாங்க. அது எப்படி எவ்வளோ நாள் இருக்கும்? அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அது ஆல்மோஸ்ட் அதோட லிமிட்டுக்கு வந்துருச்சு. இப்ப வெறும் கல்டிவேட்டர்ஸ் மட்டும் இல்ல. ஏன்னா மான்ஸ்டர்ஸும், டீமன்ஸுமே இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால அந்த ஃபாக்ஸ எப்படியாச்சும் பிடிச்சே ஆகணும்னு அதுங்க நினைச்சுக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் மாஸ்டர் லீய ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுச்சுன்னா நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியவே இல்ல. மேஜஸ்டி, லின் இம்மார்ட்டல் பவுலியன்ல இருந்து யுன்யாங் பயிற்சியாளர்கள்லாம் வந்திருக்காங்க. என்னது யுன்யாங் பயிற்சியாளர்களா? அதுவும் லின் இம்மார்ட்டல் பவுலியன் இருந்தா? அவங்கள எதுக்கு வெளிய வெயிட் பண்ண வச்சுக்கிட்டு இருக்க? அவங்கள உள்ள வர சொல்லு. சாரி மன்னிச்சுக்க. ஆனா நீ வந்து டீ மேக் பண்ணிட்டு வரியா? நீயே தான் மேக் பண்ணி ஆகணும். ஏன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை போகும்போது அவங்க கிட்ட டீய குடுத்து கொஞ்சம் சமாளிக்கலாம். சரி உங்களோட ஒய்ஃப அத நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா அந்த டீ லீவ்ஸ்லாம் எங்க இருக்கு? அந்த கல்டிவேட்டர்ஸும் வந்து இறங்கிடுறாங்க. இந்த ஃபேரி ரொம்பவே அழகா இருக்காங்க. ஹே முட்டாள், அவங்க ஒண்ணும் ஃபேரி கிடையாது. அவங்க லின் இம்மார்ட்டல் பவுலியனோட செயின்டஸ். லேடி கியூன். இவங்களும் செயின்டஸ்ங்கிற. அப்ப லிங்கும் இம்மார்ட்டல் பவுலியனோட செயின்டஸ் இருக்காங்க. இவங்க 2 பேத்துல யார் பெரிய ஆளு? அவங்க பவுலியன் ஒன்னும் லின் இம்மார்ட்டல்னு சும்மா சொல்லிக்கல. ஏன்னா அவங்க இன்னும் இம்மார்ட்டல் ஆகறதுக்கு ஒரு படி பின்னாடி தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட இவங்க வந்து அந்த பவுலியனோட செயின்டஸை விட இவங்க கொஞ்சம் மேலானவங்க தான். நீங்க நல்லா தான் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். மிஸ்டர் லூ. லேடி கியூன், நீங்க என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? கிங் லூ, உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் வந்து எதுக்கு வந்திருக்கேன்னு. எனக்கு அந்த செலஸ்டியல் நைன் டெயில் ஃபாக்ஸ் இருக்கிற இடத்த சொல்லிருங்க. உண்மையாவா? அப்படின்னு கிங்கும் ஆச்சரியப்படுறாரு. என்ன பேசிக்கிறீங்க? அதெல்லாம் 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை தானே வரும். இங்க எவனாச்சும் ரூமரை பரப்பி விட்டுருப்பியான். அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. போய் சொல்லாதீங்க. சில்வர் மூன் டீமன் எம்பரர் இருந்து எனக்கு நியூஸ் வந்துச்சு. அவங்க வந்து ஃபாக்ஸ் கிளான ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதனால இது ரொம்பவே நண்பகத்தன்மையான ஒரு நியூஸ் இது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அந்த நைன் டெயில் ஃபாக்ஸ நல்லாவே மறைச்சு வச்சிருக்கீங்க. அப்படித்தானே? நான் மறந்துட்டேன். நான் ரொம்பவே கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். ஏன்னா இந்த பவுலியன் இருக்கிறவங்க கொஞ்சம் மூலக்காரங்களா இருப்பாங்க. வாங்க நம்ம டீ சாப்பிட்டே பேசுவோம் அப்படின்னு கிங்கும் கூப்பிட்டு போறாரு. அங்க ட்ரெஷர் பவுலியன்ல ரொம்பவே பெஸ்ட் டீ தூளா எடுத்து மேஜஸ்டி பரிமாற சொன்னாரு அவங்களுக்கு. ஆனா இங்க இருக்கிறதுல எது பெஸ்டா இருக்கும்? இதாத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
சரி, அங்க சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா போறதுக்குள்ளயும், நான் இத எடுத்து கொண்டு போய் ஆகணும். சரி, இதா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படின்னு போயிட்டே இருக்கும்போது, அவங்களும் இங்க ஏதோ பாக்குறாங்க. அவங்களும் அந்த பேக்க தெறந்து பாக்கும்போது, அதுலயும் டீ இருக்கு. என்ன விதமான டீ? இவ்ளோ ஆறாவும் இருக்கு, இவ்ளோ அரோமாவும் இருக்கு, இவ்ளோ ஸ்ட்ரக்சரா இருக்கே. இந்த 2த்துல எத எடுத்துட்டு போலாம்? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கம்பேரிசன் போட்டு பாக்கும்போது, சரி இதவே எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ குடுத்ததே எடுத்துட்டு போறாங்க. நீங்க அந்த ஃபாக்ஸ எதுக்கு தேடிக்கிட்டு இருக்கீங்க? அத நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல. ஏன்னா அந்த நைன் டெயில் ஃபாக்ஸ் மட்டும் தான் இங்க இருக்கிற நெறைய கல்டிவேட்டர்ஸ்க்கு இம்மார்டல் ஆகுற ஒரே வழி. அது அந்த மாரி ஒரு பொருளும் கூட தான். ஏன்னா அத வச்சு இம்மார்டல் நெறைய பேர் மாற முடியும். அதனால அவங்கள என்னோட செட்ல சேர சொல்லி நாங்க கேட்போம். அது மூலியமா அவங்களுக்கு நெறைய பயிற்சி குடுத்து, அவங்களவே அவங்க கல்டிவேட் பண்ணிக்க அவங்க ஒரு பெரிய இம்மார்டலா மாறதுக்கு நாங்க உதவி பண்ணுவோம். வேற எந்த பேட் இன்டென்ஷனும் எங்ககிட்ட இல்ல. உங்களுக்கு புரியும் தானே? ஓ! எனக்கு புரியுது. நாங்க ரொம்பவே நல்லவங்க தான். ஆனா இப்ப சிச்சுவேஷன் ரொம்ப கொஞ்சம் மோசமா இருக்கு. நீங்க பேசுறது ஆமா. அத பத்தி தான். இம்மார்டாலிட்டிய அடையக்கூடிய பாதை எப்படி உடைஞ்சுச்சுன்னு எங்களுக்கு தெரியல. கடந்த ஆயிரக்கணக்கான வருஷங்களா லின் இம்மார்டல் பவுலியன்ல ஒருத்தவங்க கூட இம்மார்டலா மாறல. அந்த நைன் டெயில் ஃபாக்ஸோட வருகை எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா, அது மூலியமா எங்களுக்கு இம்மார்டல் வழி ஓப்பன் ஆகலாம். அது மட்டும் நடந்துருச்சுன்னா, ஆயிரக்கணக்கான இம்மார்டலுக்கு அது ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். இம்மார்டாலிட்டி அடையக்கூடிய பாதை முறிஞ்சிருச்சு. நானும் அப்படிதான் நெனச்சுக்கிருந்தேன். ஆனா 2 நாளைக்கு முன்னாடி இம்மார்டல விட பயங்கரமான ஒரு ஆள பார்த்தேன் நானு. இம்மார்டாலிட்டி அடையக்கூடிய பாதை உடைஞ்சிருச்சுன்னா, அவரு எங்கிருந்து வந்தாரு? அவரோட பக்கத்துல தான் நைன் டெயில் ஃபாக்ஸும் இருக்குன்னு சொன்னா, நீங்க என்னதான் இருந்தாலும் லின் இம்மார்டல் பவுலியன் வந்து மாஸ்டர் லீயோட ஒப்பிட முடியாது. கிங் லூ கொஞ்சம் சீரியஸா பேசுங்க. ஏன்னா 2 டீமன் கிங் வந்து இங்க வந்துட்டு காணாம போயிருக்காங்க. அதுவும் அவங்க வந்து சில்வர் மூன் டீமனோட ஆளுங்க. அவங்க மறைஞ்சிருக்காங்கன்னா, இன்னும் நெறைய ஆளுங்கள கூப்பிட்டு அந்த செலஸ்டியல் ஃபாக்ஸ தேட சொல்லுவாங்க. அத மட்டும் அவன் கண்டுபிடிச்சிட்டான்னா, அந்த பில்லையும் எடுத்துட்டு போயிருவியான். அந்த செலஸ்டியல் ஃபாக்ஸோட பில்லு வந்து எவ்வளவு வேல்யூபிள்னு தெரியும்ல உங்களுக்கு? அத மட்டும் அவன் எடுத்துட்டு போயிட்டான்னா, இன்னும் 1000 வருஷத்துக்கு அது கிடைக்கும் கிடைக்காது. அதோட இந்த சில்வர் மூன் டீமன சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமா மாறிரும். சரி, நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. எனக்கு நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது, கிங்கோட ஒய்ஃபும் சரி டீ எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. சரி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் டீ எடுக்கும்போது, இது என்னோட ரேர் வெரைட்டி டீ. இத நீங்க குடிக்கணும்னு நான் தேர்ந்தெடுத்து வச்சிருந்தேன். சரி அப்ப நான் குடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எடுக்கும்போது, இந்த டீ வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடிக்க ஆரம்பிக்க போறாங்க. என்னோட டீ கலெக்ஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு போல. ஏன்னா அவங்களே ரொம்பவே ஆச்சரியப்பட்டு இத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து என்னோட டீ கலெக்ஷன்ல இருந்தது இல்லையே! ஒருவேள இது மாஸ்டர் லீ குடுத்ததா இருக்குமோ? அப்படின்னு சொல்றதோடயே இந்த சாப்டர் இங்கேயே முடியுது.